ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் கொழுக்கட்டை செய்யணுமா? பால் கொழுக்கட்டை செய்கிறதுனா நிறைய பேர் அலுப்புப்படுவாங்க. அதை மாவு பிசைஞ்சு உருட்டி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு உருட்டுறதுக்கே உட்காந்து அரை மணி நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அலுப்புப்படுவாங்க அதை செய்கிறதுக்கு. ஆனால் இப்போ நான் செஞ்சுருக்க மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வாரத்துக்கு 3-4 தடவை கூட ஈஸியாக பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸி. 10 நிமிஷத்தில் நீங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும்னு நினைக்கிறப்ப நம்ம வீட்டில் மாவு இருந்துச்சு, பச்சரிசி மாவு. இது நான் வந்து ரேஷன் பச்சரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன். அந்த மாவு மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அடுத்த 10வது நிமிஷத்தில் நீங்கள் இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி. வாங்க அது எப்படி செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக கைவலிக்காத அளவுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி செஞ்சோங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் விருப்பப்படுறதா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் நம்ம டிஃபன் மாதிரி சாப்பிட்றதுக்கான ஒரு டிஷ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கை வலிக்க மாவு உருட்டி எல்லாம் கஷ்டப்படாமல் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பால் கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு பசைஞ்சு அதுக்கப்புறம் அதை உருண்டையெல்லாம் பிடிக்க சொல்லி சின்ன பிள்ளைங்கள்ட்டையோ பெரியவங்கள்ட்டையோ யாரோ உட்காந்து நிறைய பேருக்கு செய்யணும்னா கஷ்டப்பட்டு கை வலிக்க உருண்டையெல்லாம் உருட்டி காய வச்சு எடுத்து நம்ம செய்வோம். ஆனால் இப்போ நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கஷ்டமே படாமல் ஈஸியாக பால் கொழுக்கட்டை செய்கிறது தான். இது நம்ம ரேஷன் பச்சரிசியில் கழுவி காய வச்சு அரைச்ச அரிசி மாவு. இதில் இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறதுனால இதுக்கு தேவையான லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்னு புரியும். லைட்டாக கொஞ்சமாக இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை எப்படி மாவு பசை போகிறோம்னா இங்கே பாருங்கள், தண்ணி சூடு பண்ணுறேன். தண்ணி சூடானால் போதும், ரொம்ப கொதிச்சு அப்படிலாம் வரணும்னு தேவையில்லை. தண்ணி சூடாகிருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, கை வச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக நம்ம இந்த சப்பாத்தி மாவு பதம்லாம் வரும் பாருங்கள், அந்த லெவலுக்கு தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக இப்போ பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி தண்ணி நிறைய பண்ணிடாமல் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, ஜீனி வேணால் ஜீனி போட்டுக்கோங்க. ஆனால் பால் கொழுக்கட்டை அப்படி பாரம்பரியமாக நம்ம செய்கிறபடின்னு பார்த்தா வெல்லம் போட்டு செய்கிறது தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லத்துங்கிறதுனால இதில் சில வெல்லத்தில் மண் இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்காக இப்போ தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இதில் இந்த வெல்லம் வந்து உங்களோட அளவு தான். நீங்கள் எந்த அளவுக்கு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லமோ ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ எது போடணுமோ போட்டுக்கோங்க. வெல்லத்தை போட்டாச்சு. வெல்லம் வந்து ரொம்ப தண்ணியாக இது பண்ணிடாதீங்க. நார்மல் தண்ணியாக வச்சு கொஞ்சம் கெட்டியாக வச்சுங்க. ஏன்னா நம்ம தண்ணி வச்சு தான் பால் கொழுக்கட்டைக்கு அரிசி மாவு செய்ய போகிறோம். அதனால் இதை தண்ணி நிறையா ஆக்கிடாதீங்க. அப்புறம் தண்ணி நிறையா ஆன மாதிரி ஆகட்டும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இன்னொரு இதில் தண்ணி போட்டாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பால் கொழுக்கட்டையை எப்படி என்ன விதத்தில் செய்ய போகிறோம் ஈஸியாக. உங்களுக்கு நான் கைவலி இல்லாத அளவுக்கு உருண்டை பிடிக்காத அளவுக்கு செய்யணும்னு சொன்னல, அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதி வந்தோன்னே அது செஞ்சால் தான் அந்த மாவு நல்லா வெந்து வரும். அதுக்குள்ளாரையும் வெல்லமும் வெந்து நல்லா தண்ணி கரைஞ்சி வந்துடும். ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் தான் நம்ம ஈஸியாக நம்ம அந்த மாவு பண்ணதை கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் உட்காந்து இதை உருண்டை பிடிச்சி ரவுண்டாக சின்னதாக எல்லாம் உருண்டை போடுவாங்க, இல்லை நீட்டமாக போடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் ஈஸியாக செய்ய போகிறோம். நம்ம முறுக்கு புளியிற அச்சு இருக்குது பாருங்கள், அந்த அச்சில் இந்த இதுவோ இல்லை சிங்கிளோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை எடுத்து போட்டுக்கோங்க. இதை போட்டு இதை இப்போ மூடிடுவோம். இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மாவை அதில் எந்த சைஸுக்கு வரும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாவை எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு புளியிற அதே மாதிரி தான் இதில் போட்டுக்கலாம்.
ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எந்த அளவுக்கு போடணுமோ போட்டாச்சு. போட்டுட்டு மேலே நம்ம இதை எப்பொழுதும் முழுக்கு புளியறதுக்கு வைக்கிற மாதிரி வச்சிட வேண்டியதான். இந்த சைடு பாருங்கள், நல்லா வெல்லம் கொதிச்சிக்கிட்டு இருக்கிட்டு எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நம்ம எப்பொழுதும் இதுக்கு முறுக்கு புளிவோம் பார்த்திங்களா, அதை மாதிரி ரவுண்டாக அப்படி புளிஞ்சு விடணும். இந்த பாருங்கள், புளிஞ்சு விட்ருக்கோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி மேலே 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 புளிஞ்சு விட்டுருங்க. அதை வந்து நீங்கள் கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. வெந்து மேலே வரும். அதுக்கு அடுத்ததை நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக புளிஞ்சிடலாம். இந்த பாருங்கள், நான் புளிஞ்சு இப்படியே பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்து வருது. கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. கிண்டிட்டிங்கன்னா கூழ் மாதிரி போயிடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக உடஞ்சி வரும். சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதில் நல்லா வேகட்டும். வெந்து இது லைட்டாக மேலே வரும். வர்றப்போ நம்ம அடுத்த ஈடு புளிஞ்சு விட்டுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? வெந்து மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த ஈடை நம்ம புளிஞ்சு அதில் விட்டுக்கலாம். அதுவே பாருங்கள், உடஞ்சி வந்துருச்சு. நீங்கள் கரண்டி போட்டிங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ அதுவே உங்களுக்கே தெரியுதா, தண்ணியில் பார்ட்டாக உடஞ்சி வந்திருக்கு. உடையாமல் இருக்கிறதெல்லாம் முழுசாக இருக்குது. நம்ம அடுத்து கரண்டி போட்டு கிண்டுறப்ப பார்ட்டாக வந்துக்கும். ஃபஸ்ட்டு புளிஞ்சோன்னு நீங்கள் கரண்டி வச்சு கிண்டிட்டிங்கன்னா மாவு மாதிரி போயிடும். இப்போ அடுத்த இட மேலே புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா அதை லைட்டாக கடைசியில் அந்த குழகுழப்பு வர்றதுக்காக கொஞ்சோண்டு மாவு கரைச்சி அதில் ஊற்றினோம்னா குழகுழப்பு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் இதில் போட்டு புளிஞ்சு விட்டுடலாம். நம்ம இதையும் எந்த அளவுக்கு போட முடியுமோ போட்டு அழகாக புளிஞ்சிடலாம். இப்போ திரும்ப இதில் 2வது ஈடு நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். அதையும் புளிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 2வது ஈடும் புளிஞ்சு விட்டு நல்லா வெந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு சிம்மில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், மேலே வந்துருக்கா. இப்போ எல்லாம் நல்லா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டுக்கலாம். இப்போ அதுக்குள்ளேயும் இந்த மிச்ச மாவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறம் ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா குழக்குழன்னு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக அந்த உடையாமல் இருக்குது பாருங்கள். இதில் சும்மா 1-2 உருண்டை மட்டும் கடைசியாக போட்டேன், என் பையனுக்காக. அது இப்போ இதில் நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை இதில் வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெல்லத்தை வடிகட்டிக்கோங்க. அடியில் மண் இருக்கும், பார்த்துட்டு இப்போ அதை வடிகட்டிக்கலாம். இப்போ லைட்டாக இதை அவ்வளோதான். சூப்பராக இந்த இனிப்போட கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம இந்த இனிப்பை இன்னும் எடுத்து காட்டுறதுக்கு உங்களுக்கு அது பார்த்தா தெரியுதா, எல்லாமே இந்த பாருங்க நம்ம போட்டது குழையவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக உப்பு போட்டுடலாம். லைட்டாக அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இது இந்த வெள்ளைப்பாகுலேயே அந்த இது கொதிச்சதுன்னா இனிப்பு அதில் நல்லா ஏறும். ஏறினோன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். ஒரு கொதி வரட்டும். இது பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணியை, அரிசி தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். அந்த தண்ணியை ஊற்றினோன்னா கிண்டிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா அது குழகுழப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஊற்றுனது. சிலருக்கு வந்து இந்த உருண்டை இதெல்லாம் உடையிறப்ப குழகுழப்பாயிரும். அதனால் சிலர் அந்த மாவு தண்ணி ஊற்றாமலே இருப்பாங்க. நம்மளது எதுவுமே உடையலை பாருங்கள், போட்ட மாதிரியே இருக்குது. பாருங்கள், எல்லாம் அப்படியே இருக்குது, குழையவே இல்லை. அதனால் அந்த குழகுழப்புக்காக தான் நம்ம கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். அது ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு எப்பொழுதுமே போட்டுக்கோங்க. அது போட்டோன்னா கொஞ்சம் இனிப்பு குறையிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நிறைய இனிப்பு போட்டிங்கன்னா அந்த அரிசி தண்ணி ஊற்றுறப்ப, மாவு தண்ணி ஊற்றுறப்ப இனிப்பு இன்னும் கரெக்டாக வரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பூ போட போகிறோம். தேங்காய் பூ நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் விட்டு ஓட்டி எடுத்துருக்கேன். திருவறத்துக்கு அந்த இது இல்லைங்கிறதுனால நான் மிக்சியில் விட்டு ஓட்டியிருக்கேன். அந்த மிக்சியில் ஓட்டுறப்பே நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 ஏலக்காவை அதிலேயே போட்டு ஓட்டி எடுத்துட்டேன். அதனால் இந்த தேங்காவோடைய அந்த ஏலக்காய் பூ வந்து ஏலக்காவோட வாசம் அதில் இருக்கும். அதனால் நான் தனியாக ஏலக்காய் போடலை. நீங்கள் ஏலக்காவை வந்து தனியாக நசுக்கி பவுடர் மாதிரி போட்டுக்கோங்க. நான் அந்த தேங்காவை அரைக்கிறப்பையே அந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இந்த தேங்காயெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது.
உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. தேங்காய் பல்லாக போடணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பால் கொழுக்கட்டை 10 நிமிஷத்துக்குள்ளார ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீக்கு பதிலாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு இது ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்ச ஒரு 2 அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சது ஒன்று, வெல்லம் போடுறது ஒன்றுன்னு 2 செஞ்சோம். இதை டக்குன்னு 5 நிமிஷத்தில் புழிஞ்சு விட்டோம். அடுத்த 5 நிமிஷத்தில் கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம உருட்டுறதுனா மாவு பிசைஞ்சு உருட்டி எடுத்து வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். பாருங்கள், சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு நல்லா கட்டியாகவும் வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுதா? எதுவுமே குழையலை, சூப்பராக அப்படியே நம்ம புழிஞ்சு விட்டது உடஞ்சி தான் இருக்கே தவிர எதுவுமே குழஞ்சி வரல. சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாரத்துக்கு 2-3 தடவை கூட நீங்கள் ஈஸியாக இருக்குன்னு செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம். தேங்க்யூ.